வார்த்தை இல்ல விளையாட்டு போட்டியின் போது அறிவித்தலை வழங்குவதற்கு பொருத்தமான ஊடகம் ஒலிபெருக்கி. தகவல்களை வழங்கும் அச்சூடகம் மின்னூடகங்கள் முறையே அச்சூடகம் பத்திரிகை மின்னூடகம் தொலைக்காட்சி. ஒரு மாணவனுக்கு பாடசாலை ஒன்று விபத்து நிகழ்கின்ற போது முதலில் தகவல் வழங்க வேண்டியது வகுப்பாசிரியர். காதுகள் ஊடாகவும் கண்கள் ஊடாகவும் மட்டும் தகவல்களை பெற்றுக்கொள்வது. காது கண் ரெண்டு ஊடாக மட்டும் என்று சொன்னால் விடை முதலாவது சரி. குறிப்பிட்ட பிரதேசத்தில் அவசர செய்தி ஒன்றை மக்களுக்கு அறிவிப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஊடகம் ஒலிபெருக்கி. கண்களால் மட்டும் தகவல்களை பெற்றுக் கொள்வது பத்திரிகை. தகவல் ஒன்றை நினைத்த நேரத்தில் பரிமாற உதவுவது தொலைபேசி. பார்த்ததில்லை யாருக்கு ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? பாருங்க. பின்வரும் அச்சு ஊடகம் அல்லாதது வானொலி, அது இலத்திரனியல் ஊடகம். திடீர் தொற்று நோய் தொடர்பான மக்களை தகவல் பொருத்தமான ஊடகம் துண்டு பிரசுரம். பிரதேசத்தில் உடனடியாக தகவல் பரிமாறிக்கொள்ள நவீன சாதனம் துண்டு பிரசுரம் ஒலிபெருக்கி. பண்டைய கொஞ்சம் போடுங்களா, அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. பண்டைய அதாவது தகவல் பரிமாற உதவும் பண்டையது நவீனம். முதலாவது விடை சார். அடுத்த தொடர்பாளருக்கு பயன்படுத்தும் பிரசித்தி பெற்ற இலத்தமியல் ஊடகம் இணையம். தகவல்களை கண்கள் காதுகள் ஊடாக பெறத்தக்க ஊடகம் கற்பில சுயப்பிலோடு தங்கிருக்கிறார்கள். இரு நாடுகளுக்கிடையே கிரிக்கெட் ஒளிபரப்பு செய்வதை குறைத்தாங்க. ஜினிசிதா 1964 இருந்து வாசிங்க. 65 இருந்து முற்காலத்தில் முரசறை இதெல்லாம் இருக்கு. மைக் ஆன் பண்ணுங்க. முற்காலத்தில் அடுத்தது முற்காலத்தில் தூரமான இடங்களுக்கு தகவல்களை பரிமாற பயன்படுத்தப்பட்ட பிராணி பின்வருவற்றுள் எது? குதிரை. இருக்குதா? ரைட், ஓகே. அடுத்தது தொடர்பாடல் சாதனமாக பயன்படுத்திய பழைய புதிய முறைகள் முறையே பழசு முரசு புதியது இணையம். மூன்றாம் விடை. முற்காலத்தில் மனிதன் தகவல்களை பரிமாற முதன்மையாக பயன்படுத்திய முறை அங்கசைவு. ஓகே. அடுத்தது கவலையான முகபாவதனையை இரண்டாவது விடை சரியா? அடுத்த தொடர்பாடல் கூறுகளில் அமையாது முத்திரை, அதாவது அனுப்புனர் பெறுநர் ஊடகம் தான் தொடர்பாடல் கூறுகள். கடிதம் கொண்டு அனுப்புவது செல்ல வேண்டிய இடம் தபாலயம். உள்நாட்டு தபாலுக்கு இதுல விட இல்ல பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. 50 ரூபாயா. அதே போல திறந்த தபால் கட்டணம் 30 ரூபாய். தபால் அட்டை 20 ரூபாய். அதே போல பதிவு தபால் கட்டணம் 110 ரூபாய். உள்நாட்டில் இருக்கிற பெட்டியில நிறம் உள்நாடு சிவப்பு, வெளிநாடு நீலம், உள்ளூர் பச்சை. முத்திரை வாங்குவதற்கு செல்ல வேண்டிய தபாலகம். உலக அஞ்சல் தினம் அக்டோபர் 9. அடுத்தது வாசிங்கம்மா. தொடர்பாடல் கூறுகளில் ஊடகமாக அமைவது கடிதம். உள்நாட்டு சாதாரண பதிவு தபாலுக்கு ஒட்ட வேண்டிய அஞ்சல் தலையின் பெறுமதி அதுக்கு 110 ரூபாய் விடையா. அடுத்தது தொடர்பாடல் கூறுகள் முறையே அமைய பெற்ற விடையை தெரிவு செய்ய. தொடர்பாடல் கூறுகள் அனுப்புற பெறுநர் ஊடகம், அங்க ஊடகமா கடிதம் இருக்குதா. அடுத்தது பின்வருவற்றுள் நவீன தொடர்பாட முறையாக அமைவது மின்னஞ்சல். அடுத்தது பின்வருவற்றில் நவீன தொடர்பாடல் ஊடகமாக அமைவது கணினி. ஓகே. இணையதள வசதியுடன் தகவல் அனுப்ப உதவும் சாதனம்
கணினி, பின்வருவற்றை இலக்கணியல் சாதனமா இருக்கிறது தொலைநகல், அச்சூடகம் பத்திரிகை, கற்புல சாதனமாக இருக்கிறது கடிதம், செவிப்புல சாதனம் ஒலிபெருக்கி, கற்புல செவிப்புல சாதனம் அரங்கு, மக்கள் தகவலை அந்த அச்சூடகம் வந்து கடிதம், பல்வேறு தகவலை அறிஞ்சு கொள்றா கடிதம் வர அதே போல பத்திரிகை தான் வரும். தொலைபேசி, இருவருக்கிடையே தகவல் பரிமாறிக்கொள்ள தொலைபேசி, பிரதேசத்தில் உடனடியாக தகவலை ஒலிபெருக்கி அரசாங்க தகவலை நாட்டு மக்கள் விரைவாக வழங்குவது வானொலி. விரைவா வழங்குறன்னு சொன்னா வானொலி தான் வரும். கடந்த பாருங்க இலங்கை தகவல் திணைக்களத்தின் தகவலை பெற 1919 மூன்றாவது விடை சரி. வானிலை தொடர்பான இதனை உரலை உடனுக்குடன் வழங்குவது வானொலி. தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் ஜோன் லோகி பெயார். அருகில் உள்ளது இலங்கை அறிவியல் திணைக்களம். நாம் தகவலை பெற்றுக்கொள்ள உதவும் அரசு நிறுவனம் வந்து இலங்கை ரூபாயில் கொடுத்தாங்க. மற்ற தனியார். அடுத்து வாசிக்கணும். ஒரு தகவல் ஒன்றை அனுப்ப பொருத்தமான ஊடகம் வானொலி. கைபேசிய அடுத்தது எமது நாட்டின் தினசரி வெளிவரும் தமிழ் பத்திரிகை தினகரன். யாழ்ப்பாண கோட்டை யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ஒல்லாந்தர். யாழ்ப்பாண கோட்டை அமைந்துள்ளது வடமாகாணம். காலிக்கோட்டை தென் மாகாணம். காலிக்கோட்டை கட்டியது 3 விடையும் சரி. சிகிரியா மாத்தளை. சிகிரியா இந்த மன்னன் காலம் காசியப்பன். கலைப்படைப்பு எந்த நூற்றாண்டு? கிறிஸ்தான்யா நூற்றாண்டு. அடுத்தது உலக மரபுரிமையாக பிரகடனப்பட்டது பின்வருவற்றுள் எது? காலிக்கோட்டை. பிரகடனப்படுத்தப்பட்டது. இதுல இருக்கிறதுல எது வரும்படை? சிகிரியா. அடுத்தது சிகிரியா ஓவியம். ஓவியத்துக்கு பிரபல்யம். சிறப்பு பெற்றுள்ளது ஓவியம். பராக்கிரம குலத்தை கட்டிய மன்னன் யார்? பராக்கிரமபாகு. பராக்கிரமபாகு சமுத்திரம் அமைந்துள்ள மாவட்டம் பொலனறுவை. மின்னேறிய குலத்தை கட்டிய மன்னன் யார்? மகாசேனன். மின்னேறிய குளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வடமத்திய. அபயவாவி என அழைக்கப்படும் குடம் எது? பசவகுலம். அபயவாவியை கட்டிய மன்னன் யார்? பண்டுகாவையன். குளம் அமைந்துள்ள மாவட்டம் கிளிநொச்சி. அடுத்தது கந்தளை குலத்தை கட்டிய மன்னன் யார்? 2ஆம் அக்ரபோதி. கந்தளை குலம் சொந்தப்படுறது யாருன்னா குலக்கோட்டம். என்னன்னா இது வந்து திருவோணமலையில இருக்கு. 700 நண்பர்களோட வந்தது விஜயன். கிழக்கு மாகாணத்துல உள்ளடங்குவது வந்து கன்னியா வெந்நீர் ஊட்டி திருவோணமலையில். சிவனொளி பாதமலையும் கதிர்காமம். கிழக்காசியாவில் உயர்ந்த கோபுரம் இருக்கிறது இலங்கையில. தாமரை கோபுரம் கொழும்பு. இலங்கையில் தாமரை கோபுரம் அமைந்துள்ள மாவட்டம் கொழும்பு. அடுத்தது சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தாமரை கோபுரம் அமைந்துள்ள மாகாணம் மேல் மாகாணம். தாமரை கோபுரத்து உயரம் எத்தனை மீட்டர்கள் ஆகும்? 350 மீட்டர். தாமரை தடாகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? கொழும்பு. தாமரை தடாகம் அமைந்துள்ள நகரம் எது? கொழும்பு. இலங்கையின் தலைநகரம் எது? ஸ்ரீ ஜெயவர்த்தன கோட்டை. இலங்கையின் வர்த்தக தலைநகரம் எது? அம்பாந்தோட்டை. இலங்கை பாராளுமன்றம் அமைந்துள்ள இடம் எது? ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர. இலங்கை தேயிலையை அறிமுகப்படுத்திய வெளிநாட்டவர் ஆங்கிலேயர். பெருக்க மரங்கள் காணப்படும் மாவட்டம் எது? மன்னார். கப்ரன் ரோசன் கோபுரம் எந்த நகரங்களுக்கிடையே காணப்படுகின்றது?
அதுக்கு கண்டி மாத்தலை சார். 1138 கொழும்பு கண்டியா. அடுத்த இப்படத்தில் இருப்பவர் வந்து ஆனந்தகுமார சுவாமி, ஆனந்த குமாரசாமி. அப்படியே கண்ணங்கர். அடுத்தது இலங்கையின் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியவர் CWW கண்ணங்கரா. நமது செயற்பாடு காரணமாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு எது என்று சொல்லி கேட்கிறார்கள். பாடசாலைக்கு வரும்போது கூட்டமாக தேசிய ஆட்சியர் ஆனந்த சமரக்கோன், குறித்தான கீதம் தேசிய கீதம், வேர் கண்டு, தாவரங்களால் பெறத்தக்க பயன் அல்லாத விடை, விடை 3வது. பின்வரும் பிராணிகளும் வீட்டில் முக்கியமாக வாழ்வது கல்வி, ஆக்கபூர்வமான கூடு கட்டுவது தச்சன் குருவி, தூக்கணாங்குருவி, டெங்கு மலேரியா நுளம்புகள் மூலம் பெறும். அதுல யாருக்கும் ஏதாவது கேட்கிறடா நீ படி கேட்கலாமா? அடுத்தது பாதத்தில் ஒட்டியுள்ள மணல் தூசு நீக்கிய வீட்டில் நுழைவதற்கு பயன்படுத்தப்படுவது கால் துடைப்பம். நாளாந்த பாடசாலை ஆயத்தமாகும் போது செயற்பாடுடன் கூடியது பொதுவான செயற்பாடு. தலைமுடி பின்னி கட்டுறது. பழுதடைந்த உணவுகளின் இயல்புகளில் கருப்பு புள்ளிகள் அந்த கேள்வி சரியான பாருங்க. 1000 சார். சரியா? ஓ, ரைட், ஓகே. அடுத்தது பழுதடைந்த உணவுகளின் இயல்புகளில் கருப்பு புள்ளி ஏற்படுதல், சிவப்பு நிறமும் எச்சித்தன்மையும் ஏற்படுதல் என்பவற்றோடு தொடர்பட்ட உணவு தேங்காய் பாதி. செயற்கையாக ஏற்படும் ஆபத்துகளில் பாதுகாப்பு பெற நாம் செய்ய வேண்டியது அவதானமாக பொறுமையோடு இருக்கிறது. கோவிட் தொடர்படாது மாலைக்கண், நோயாளிக்கு மூச்செடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொருத்தமான மயக்கம் ஏற்படும். ஆதிகாலத்தில் நீரை சுத்தியதிக்க கரியை இடுதல், பாதையை கடப்பதற்கு வலது பக்கம் இடது பக்கம் மீண்டும் வலது பக்கம் பார்க்கணும். ஆகவே விடை 1வது சரி. காற்று மேடையில் நட்டு பயிர் வரும் தாவரம் பயிர் வகை பதியம் வைத்து பின் முளைத்த பின் நடத்தக்க பயிர் வகை என்று கேட்கிறாங்க. கத்தரி. அது சொற்கத்தரியும் அல்ல, தகத்திமி கோழி, தக்காளி, கத்தரி, கீரை, மிளகாய், கறி மிளகாய் வரும். வேலைகளை இலவுபடுத்திக் கொள்வதற்காக மரக்குற்றியில் எழுப்பதற்கு முற்காலத்தில் பயன்படுத்தியது யானை. கல்லுடைப்பதற்கு சம்மட்டி. ஆசிரியர் மூத்தோருக்கு எப்படி பதிலளிக்கணும்? எழுந்து நின்று பண்பாக பதிலளிக்க வேண்டும். 2வது. அடுத்தது அதுக்கு 3வது சொன்னீங்க சார். பகலுக்கும் இரவுக்கும் கேட்டிருக்கின்ற. ரைட், ஓகே. அடுத்த பகலுக்கும் 2 இரவுக்கும் பொருத்தமானது என்னண்டா 1வது சரி. அது என்னது சார்? மேகம். பகல்லையும் மேகம் இருக்கு, மழை மேகம். இது வந்து பகல்ல மட்டும்தான் இருக்கும். இரவு நட்சத்திரம் வானத்துல இருக்கும், ஆனா பகல்ல மட்டும்தானே, சாரி, இரவுல மட்டும்தானே தெரியும். இது வந்து பகல்லையும் தெரியும், இரவுலையும் தெரியும். ஒழுங்கா நேர்த்தியா வேலை செய்வதற்கு நம்மிடம் காணப்பட வேண்டிய பிரதான பண்பு பொறுமை. உண்மை. காசிய துறப்படுத்தப்பட்ட இடம் சிகிரியா. இது 6வது படிமுறை. வெற்றி பெற்றால் பிரிவினுள் அடங்கும் உதிப்பு. உதிப்பு. அடுத்தது பாருங்க, அரசியல் சென்னையில் தார்மீகத்தை வழிகாட்டி நிற்பது தர்ம சக்கரம். தர்ம சக்கரம். அடுத்தது நாம் எப்போதும் நமக்கும் ஏனையோருக்கு இடைஞ்சலோ தடங்களோ அழுத்தங்களோ ஏற்படாதவாறு செயற்பட வேண்டும் என திட சங்கல்பம்.
பங்குனி மாதத்துல பூக்கிறது பாலை, மார்கழியில தாமரை. விடை மூன்றாவது சரி. செட்டைகள் உண்டு பறக்காது, பூக்கள் உண்டு உதிராது, அது எது? மஞ்சள். செட்டை உண்டு பறக்காது, பூக்கள் உண்டு உதிராது. விடை மூன்றாவது சரி. அடுத்தது, பிராணிகள் பிராணிகளால் தாவரங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளில் ஒன்று. மருந்து செருகி உதவுறது. வண்ணத்தி பூச்சியின் முட்டையிலிருந்து வெளிவருவது புழு. நாம் அது மயில் ரொட்டி என்று சொல்லுவோம். நாம் அன்றாடம் பொருட்களை சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் பொருள் எது என்று சொல்லி கேட்கிறான். பிளாஸ்டிக், தமிழ்ல நெகடி என்று சொல்லுவோம். நாம்புவர் திறக்கல்லான்ற கூடையின் பெயர். சிறிய பூ ஒன்று தைப்பதற்கான சொல்லுங்க. ரேசை வாசிங்க 1175. பெரிய பூவொன்றை கைக்குட்டையின் அந்த அந்தத்தில் வைத்து அதனை சுற்றி வர நெருக்கமாக தைப்பதற்கு பொருத்தமான தையல் எது? சங்கிலி தையல். அடுத்தது, தொழில்நுட்ப விருத்தி பேசிக்கான. ஏற்படாத அடுத்தது, வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கான ரசாயன பதார்த்த விசுறுதல் செயற்பாடு காரணமாக அமைவது மனித செயற்பாடு. மனித செயற்பாடு. அடுத்தது, இயற்கையான பின்னர் விபத்து மின்னல் தாக்கம் இயற்கையான மனித விபத்து செயற்பாடு காரணமாக. மூன்றாவது விடை சரி. உடுப்புடன் தொடர்புபடும் விளையாட்டு கிரிக்கெட். கிரிக்கெட். அசுத்தமான அசுத்தமான உணவு நீர் உட்கொள்வதால் ஏற்படும் நோய் சீதபேதி. இல்ல, விடை போடுற சொல்லுங்க. முதலாவதல்ல, இல்ல, சின்ன முத்து மூன்றாவது விடை சீதபேதி சரி. தவிர்க்கணும். அதுல சின்னமுத்து வந்து நோய்க்காவி ஆட்கள் மூலம் பெறும். மூன்றாவது விடை சரி. எனக்கு ரேசரிக்கு வடிவம் ஒரு விட தானே தெரியுது. அதுல எதுல 1180. 180லயா? அடுத்தது சொல்லுங்க. எனக்கு வடிவம் இல்லை, நிறம் இல்லை, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை போல நான் மாறுவேன். நீர். அடுத்தது, நீர். தெருவோரங்களில் சர்பத் கடை நடத்துபவர்கள் ஐஸ் கட்டி உருவாது வைப்பதற்கு பாவிக்கும் பொருத்தமற்ற முறைதானே கேட்கிறாங்க. விடை பொலித்தீன் பை வாயில் கட்டி. பேருந்தில் தனியா ஆசனம் ஒதுக்கப்படாதவர்கள் சிறுவர்கள். சிறுவர்கள். வீட்டு தோட்டத்தில் காய்கறி நஞ்சு தயாரிப்பு செய்யத்தக்கது சேதன பசலையிடர். நீ முடி வெட்டுதல் போன்றவற்றுடன் தொடர்புடையது கத்தரிக்கோள். தொடர்பான குறி இரண்டாவது அனுப்புனர், ஊடகம், பெறுநர். அப்ப இரண்டாவது ஊடகம். ஊடகம். அடுத்தது, சட்டக்கான இரண்டை அருகருகே கொண்டு செல்லும் போது ஈர்ப்பது முதலாவது. அதாவது ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். வாழ்த்தட்டை அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் பிரதிகூலமான விடயம். தீமையான விஷயம் கேட்கிறாங்க. முதலாவது விடை சரி. தட்டையான கண்ணாடி பாத்திரம் ஒன்றில் சிறிதளவு நீர் சிறிதளவு உப்பை இட்டு கலக்கிய பின்பு சூரிய ஒளியில் சில மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தா சிறிதளவு உப்பு பாத்திரத்தில் காணப்படும். விடை முதலாவது. அடுத்தது, பின்னோட்டில் நாம் வீட்டில் செய்யத்தக்க நேர்வகையான மாற்றங்களில் ஒன்று. விடை முதலாவது. பாரத தேசத்தில் பிறந்திருப்பானால் தெய்வம் போன்று மதிக்கப்பட்டிருக்கிற யார் என்று சொன்னா CWW கண்ணங்கர். அதை கூறியவர் இந்தியாவின் அறிஞர் அனே என்பவரால். இன்னொரு செயற்பாடுகளின்படி மன உறுதி இலவாரது நான் வீட்டுக்கும் ஒளியாவேன். தேசிய மரபுரிமைகளால் மட்டுமன்றி உலக மரபாக கணிக்கப்பட்டுள்ள விடயங்களில் அடங்காதது வில்வத்து சரணாலை. சர்வ சித்தி என்று அழைக்கப்பட்டவர் பொங்காலகொட பண்டா. கெப்பட்டி. கட் பண்ண சொன்னது கெப்பட்டி. பொதுவாக பயன்படுத்துறது மலசலகூடு. பாடசாலையில் அனைத்து உபகரண பொருட்களை பதிந்து வைத்திருப்பது பொருள் பதிவு. கடலை உணவில் அதிகம் அடங்கியுள்ளது புரதம், கார்போஹைட்ரேட். அதிக விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1969. மருத்துவ நீர் வைத்தல்
தமிழர். தமிழ். Right. இதோட உங்களோட சுற்றாடல் 1200 கேள்வியும் முடியும். அப்ப நீங்க நாளைக்கு உங்க தமிழையும் தமிழ்ல 2 பேஜ், கணிதம் 2 பேஜ் அப்படிதான்